என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணன் கிடச்சிருச்சா? என் ஜாதிக்காரி படம் ஆசான் திருநோச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலைய படத்தில் எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்றைக்கி அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரும் ரோபோவும் சேர்ந்து மாஸ் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க அவளோடு இருக்கிறோம். கலையின் காதலன் கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன். குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணன் கிடச்சிருச்சா? என் ஜாதிக்காரி படம் நகைச்சுவை, ஜாதிக்காரனுடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சி வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலைய படத்தில் எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்றைக்கி அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகேயன் அப்படி நேரில் கொண்டாந்துடுவான். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத்,
எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் அங்கே வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசலன்னா இருக்கு இன்னும் எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு காதில் விழுந்தது அவங்களுக்கு. நீங்கள் டயலாக் இதெல்லாம் பேசணுன்றதுக்காக தானே எங்களை பேச வச்சிங்கன்னு சொன்னாங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் 1000 சொட்ட சொட்ட நனையுது. டைட்டில் ரொம்ப நைஸாக இருக்கும், ஆனால் படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸாக இருக்கும். இந்த படத்தில் முடி எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்தில் வந்துட்டு கதாநாயகியாக அவர் தான் என்னோடய ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமாக அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸை வந்துட்டு நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமாக கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலான்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில், அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் வந்து அவர் வேறு ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலான்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் வந்து சூப்பராக இங்கே இருக்காரா. சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸாக ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அஃப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியாக இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டரில் வந்து 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் வந்து தியேட்டரில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லாவே பேசியிருக்கீங்க, அப்போ படமும் நல்லாவே நடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பேச அழைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நின்னால் தான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி என்னோட கேஸ்டிங் டைரக்டராக இருக்கட்டும், எங்களோட டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே, நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாகவே இந்த இடத்துல
தெரியல, எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா, சீனில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவார். நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது, எல்லாமே மூளையில் எப்படா ஒருத்தவங்களால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்போவுமே கூலாக இருப்பார். நாங்கள் வந்து டக்குன்னு படத்தை முடித்தோம். அவர் சொன்ன மாதிரி 16 days வந்து மொத்த ஷூட்டு முடிஞ்சிருச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. வந்தாங்க, கடகடன்னு 4 வார்த்தை பேசினாங்க, அப்படியே போயிட்டாங்க. தேங்க்யூ ரியா. அடுத்து நாம் இறைத்த உங்கள் சிரிப்பு இடிப்பிலும் மடிப்பிலும் இதயத்தை ரசிக்க வைத்த இளைஞர்களின் இன்ஸ்டாகிராம் ஏஞ்சல் பிரியங்கா நாயர் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்க்க போகிறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். த தேங்க்ஸ் கோஸ் டு டைரக்டர் சார். பிகாஸ் 2 days முன்னாடி தான் அவர் என்னை ரீச் அவுட் பண்ணியிருந்தார். ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, இந்த சாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்குது, அண்ட் அதில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவாக இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம், பட் இட் டிடன்ட் ஃபீல் லைக் 2 days. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும். தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தேட்டர்ஸில் போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்கள். தேங்க்யூ. ஆண்டனி, பருந்தாவது ஊர்க்குருவி, சீசா என்று வித்தியாசமான கதைக்களங்களில் நடித்தவர். தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. தோட்டமெல்லாம் மலரும் பூவாசம் போல உங்கள் புகழ் எங்கும் மலரட்டும் பரவட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கதையின் நாயகன் நிஷாந்த் ரூசோ அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் நவீத் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்றே தான் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள், யங் பால்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லலை, சின்னவங்கள சொல்கிறேன், சின்ன வயசுலேயே முடி இழந்துட்டு யங் பால்னஸில் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது. ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதே நிப்பாட்டினா அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்டாகவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு.
ஸோ என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவனுக்கு பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மா அவன் சந்தோஷமாக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியாக வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில் வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது, பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்கக்கூடாது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அமையும். அதில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும். அண்ட் அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டாக எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாகுது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம், ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனாக அப்படியே சொல்லிடுறேன். கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போ தான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பண்ணிக்கிறேன், 10 மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்ரு, எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்ரு. ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸில் எடிட்டிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா பிரதர். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதை தான் ஓப்பனாக ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்கள் 2 பேர் கூடயும் செப்பரேட்டான ஷெட்யூலில் ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை வார்த்தைலாம் பரல. அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கர் அண்ணன், ரொம்ப நன்றி. நான் உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாருக்கூடையும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்டாக, அது கோலுகப்பா சாங். அதில் எல்லாருமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விதாகர், லிரிசிஸ்ட், அவர் கூட பருந்தாகுது ஊர்க்குரிய என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவார், பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன்னு என்னை கூப்பிட்றது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.
எல்லாருக்கும் இப்போ எல்லாம் கூல் டேரக்டர்னு சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து இவ்வளோ கூட்டம் வந்து பார்க்கணுன்னு ஆசை. இப்போ தான் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா ஆடியோ லான்ச்சும் கூப்பிடுவாங்க, அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். இது வந்து சொட்ட சொட்ட நனையுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து யார்க்கர்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அதுக்குண்டான ஃபண்டிங் எங்கள்கிட்ட இல்லை. எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை. கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம். அந்த காமெடி படம் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க, புதுசாக என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ தான் நான் என் டீம்லாம் வந்து ஆட்லர் என்டர்டெயின்மெண்ட்டுன்றது எங்கள் டீம் தான். நாங்கள் வந்து பல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். படம் பண்ணணுன்னா பல பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ மயிரா போச்சு, ஏதாவது ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றப்போ இது இந்த மாதிரி வந்து ஆகுன்றது எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் நாங்கள் பண்ணணும்னு நான், அஜர், கோபால்லாம் வந்து பேசும்போது எவ்வளோடா பட்ஜெட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குடா, ஆனால் வந்து எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்றது எங்களுக்கு அப்போ பிளான் இல்லை. அப்போ நாங்கள் பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட ஷூட்டிங்க்கு இருந்த அமௌண்ட் வந்து வெறும் 20 நாள் தான். 20 நாள் ஷூட் பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதை ரிலீஸ் எப்படி பண்ணணுன்றது அடுத்து பார்த்துக்கலான்னு டென்ஷனில். அந்த டென்ஷனில் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 சீன் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை நாங்கள் வந்து 18 நாளில் முடிச்சிருக்கோம். ஆனால் 18 நாளில் முடிச்சிருக்கோன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. இது என்னென்னா, நாங்கள் ஒரு டீமாக வந்து நாங்களும் இருக்கோம், எங்களாலையும் படம் பண்ண முடியும். யார் பேக்கப்பும் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளோடா பணம் இருக்குன்னு கேட்டப்போ பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றப்போ இவரும் ப்ரொடியூசர் மாதிரி, சரி நீ ஒரு 10 நாள் எடுத்து காட்டு, அதுக்கப்புறம் நான் வேணால் காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதனால் நான் என்ன, ஆக்சுவலாக வந்து வேற ஒரு ஆக்டர் இந்த ஒரு ரோல் பண்ண வேண்டியிருந்தது. அவரோட டேட் இல்லை, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. டேட் இல்லைன்றதை விட பணம் இல்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அப்போ வந்து நீங்கள் இனிமேல் சாஸ்திரி இல்லை, நீங்கள் மேஸ்திரி இல்லை, நீங்கள் தான் ரவி சாஸ்திரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரையும் வந்து ஒரு ரோல் பண்ண வச்சு, அவர் ரோல் பண்ணால் காசு கொடுத்து தான் ஆகணும். அப்படி நாங்கள் ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி நாங்கள் வந்து இந்த படம் முடிச்சிருக்கோம். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கேயும் போடுறதில்ல, நீ வேணா என் ஜுவல்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜுவல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். இந்த படத்துல எல்லாம் நான் வேற ஏதாவது தொழில் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்றப்ப நாங்கள் படம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து லைட்ஸ் ஆன் மீடியா, சுரேஷ், சுந்தர், வெங்கி, நீங்கள் வந்து படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணாம், ஆஃப்டர் பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு வந்து ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் தானாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து படம் டீசர் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அப்படி வாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சரி ஆடியோ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்தார், ஜிதேஷ், மிஸ்டர் ஜிதேஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஆடியோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கதை மட்டும்தான் சொன்னேன். அப்போவே வந்து அவர் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் நிஷாந்த் ப்ரோ வந்து இந்த எப்படின்னா, மச்சான் எங்கே இருக்க, நான் படம் எடுக்க போகிறேன், நீ தான் ஹீரோ, அதான் அவர் 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 வந்து நவீத் ப்ரோ என்ன கதை அப்படின்னாரு. கதை வந்து இதுக்கப்புறம் தான் அப்புறம் எழுதணும், நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்கள் யோசித்து ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னப்போ இவர் வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் லாக் பண்ணிட்டோம். கேபிவி ராஜா, யுவராஜ், ஆக்சுவலாக யுவராஜ் வேறு படம் பண்ணிட்டார் டேரக்டராக, இருந்தாலும் நீங்கள் வந்து டேரக்டரில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த படத்தில் கோ டேரக்டராக வேலை செஞ்சு இது நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இப்படி தான் வாண்டடாக ஏஞ்சி நின்று அவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராஜா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சதீஷ் எடிட்டர், எல்லோரும் நாங்கள் எழுதி வச்சிட்டோம், இவங்கெல்லாம் தான் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் கதை யோசிச்சிக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் பிளானு. அந்த பிளான் இப்போ வெற்றி ஆயிடுச்சு. இந்த சொட்ட நினைவு வந்து என்ன படம், நீங்கள் சொட்டையை ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொட்டையை ஹர்ட் பண்ணல, ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். படம் கிளைமேக்ஸில்
அவங்களோட கஷ்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் என்ன எழுத முடியுமோ நல்லா எழுதுங்க. இதே கம்பெனி அடுத்து வேறு படங்கள் பண்ண போகிறோம். யுவராஜ், ராஜா இவங்களுக்கும் வந்து அடுத்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு யாரோட சொல்ல வாங்குறதுன்னு தெரில. உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா ப்ரோ? இல்லை அதுவும் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடையில் வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சிவி சார், கேபிள் சார் எல்லாரும், வினோதனுக்குலாம் அவசியமே இல்லை. ரோபோவனை வந்து சொல்லி தான் ஆகணும். ரோபோன் வந்து ஒரு 4 days ஷூட்டுக்கு வந்தார். வந்துட்டு சாங் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் எனக்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயினாக ஆட வச்சு அவரால் முடியல. அவர் ஒரு கட்டத்துக்கு டேய் சும்மா சொன்னேன்டா, அதுக்குன்னு 12 டேக்காடாக போவீங்க அப்படின்னு. அதில் ஒரு கோல்கப்பா ஸ்டெப்பில் வந்து கீழே குனிஞ்சி ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் மேலே எந்திரிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லிட்டேன், எல்லா டான்ஸரும் எழுந்துட்டாங்க, எங்கே இவரைக்காமா இவர் அதுக்கப்புறமேட்டு எந்திரிப்பார். கட் 1 more அண்ணே தேங்க்யூ வந்து நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. ஹீரோயின் ஷாலினி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். வர்ஷினி சொல்லவே வேணாம். வர்ஷினி அடுத்து ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பெரிய டேரக்டர்ஸ் கூட. இந்த லிஸ்ட்டில் நிஷாந்த், அதுக்கப்புறம் எடிட்டர் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் எழுதணும். அவர் வந்து ப்ரோ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 3 சாங் போட்டுருங்க, ஒரு லவ்வு, ஒரு சேடு, ஒரு ஜாலியாக ஒரு சாங் போடுங்க, நான் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன் அப்படின்னோடனே இந்த சாங் 3 வருஷம் முன்னாடியே போட்டோம். அந்த சாங் வந்து அவர் எப்படின்னா, ப்ரோ நான் ஒரு சாங் அனுப்புகிறேன், நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது அப்படின்னு. இவரே அதை சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து கூல் டைரக்டரான். ஆனால் வந்து பாட்டு சூப்பராக இருக்குது. பாட்டு கோல்கப்பா ஐ திங்க் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து இன்னொரு சாங்கும் வரப்போகுது. லிரிசிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா எழுதியிருக்கீங்க. அப்புறம் டிஓபி வந்து கடைசியாக வந்து சேர்ந்தார் மகத்துன்ற மாதிரி ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் டிஓபியே, ஆக்சுவலாக வேற டிஓபி இருந்தார், அவர் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றப்போ அவர் நான் வந்து நைட் ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு காலைல 6 மணிக்கு ஷூட்டு வந்துடுறோன்னே வந்துடுறேன் பாய் அப்படின்னு வந்துட்டான். வந்து நின்று எல்லாம் ரைட்மேன்லாம் வந்து சார் இது டிஓபி வராருன்னு சொல்லிட்டீங்க சார், அவர் இன்னும் வரல. ஏன்பா அவர் வந்து 2 மணி நேரம் ஆகுது, அவர் தான் டிஓபி. ஏன்னா ஒரு டிஓ எடுத்துக்கிட்டு அவர் வந்து வந்துடுவார். ஸோ இந்த படத்தில் எங்கள் அப்பா கூட நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. கவிதா மேம், அப்சர், மாலினி மேம், யாஸ்மின் மேம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதானே. ஆனந்த் பாண்டி ரொம்ப தேங்க்ஸ். மிமிக்ரிலாம் அவர் பண்ண சொன்னார், நான் பண்ண சொல்லல. நான் ஆனந்த் பாண்டி வந்து அவருமே வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க ப்ரோ, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் வந்து நடிச்சு கொடுப்பீங்களான்னப்போ இது வரைக்கும் அவர் பேமெண்ட் ஒரு ரூபா கூட வாங்கலை. டீசல் போடுங்கனாரு, போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னுவேன். ஸோ ப்ரோ கன்வின்ஸு, நீங்கள் முதல்ல நடித்து என்ன கன்வின்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கன்வின்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் அவர் ப்ரோ இப்போ வந்த பெட்ரோல் செலவும் எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரியங்கா அவங்களும் வந்து நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா நாளைக்கு ஷூட் பண்ண போகிறோன்னா இன்னைக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுவோம் எப்படி இதை மாற்றலாம், எப்படி பண்ணணும். அதில் வந்து பிரியங்கா வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஐவ் கவர்ட் எவ்ரிதிங். அசாரு அடுத்து இன்னொரு படம் செப்டம்பரில் இல்லை அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த படத்தை August 22 தேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை வெற்றியாக்குங்க. கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா திட்டாதீங்க. தேங்க்யூ கவிதா மேம், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் எவ்ரிவன். லவ்லி. தேங்க்யூ.